अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சரீர ரீதியாக நமக்கு வியாதிகள் இருந்ததுன்னா அது நம்ம மருத்துவர்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லணும். நம்முடைய உடல் வியாதியை நம்ம டாக்டர்கிட்ட மறைச்சோன்னா நிச்சயமாக அந்த வியாதி நாளுக்கு நாள் அதிகமாகிடுமே தவிர குணமாகாது. அதே மாதிரி பாபா நமக்கு சுப்ரீம் சர்ஜனாக இருக்கார். ஆத்மாவில் இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கி நம்ம நோயற்ற ஆத்மாவாக ஆக்குறார். சத்தியத்தில் ஆத்மாலேயும் நோய் இருக்காது, சரீரத்திலேயும் நோய் இருக்காது. ஸோ நோயற்ற வாழ்வு நாம் அடைய வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு ஆத்மாவை க்யூர் பண்ணணும். ஆத்மாவில் அநேக விதமான வியாதிகள் துவாபர யுகத்திலேருந்து வந்துருச்சு, அதுதான் துக்கத்துக்கே காரணம். பட் நம்ம அது வியாதிகள்னு தெரியாமல் அதுதான் மனிதனுடைய இயல்பான குணம் என்று நாம் நினச்சிட்டோம். இப்போ பாபா நமக்கு ஆத்ம ஞானம் கொடுத்து நம்முடைய இயல்பான குணங்கள் என்னங்கிறது புரிய வச்சிட்டார். ஸோ நமக்குள் இருக்கக்கூடிய எந்த விதமான எதிர்மறை தன்மைகள் எல்லாமே ஆத்மாவுக்கு வியாதி. ஸோ எந்த ஒரு சின்ன வியாதியாக இருந்தாலும் நம்ம பாபாகிட்ட ஒளிவு மறைவில்லாமல் மனசு திறந்து நம்ம அந்த உண்மையை சொல்லணுன்னா அந்த நோயை போக்குறதுக்கு உண்டான மனோசக்தி பாபா நமக்கு கொடுப்பார். ஸோ அனைத்து விதமான நோய்க்கு ஒரே ஒரு மருந்து பாபா மன்மன பவன் சொல்கிறார். யோகா பண்ண தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய வியாதிகள் போகும். இன்றைக்கி பாபா மகா வாக்கியத்தில் என்ன வியாதிங்கிறாருன்னா, பெயர் உருவத்தில் போய் நாம் சிக்கி கொள்வது. அதாவது எந்த ஒரு மனிதனுடைய
பெயர்லேயோ உருவத்திலேயோ நம்முடைய புத்தி மாட்டிச்சுன்னா இது கூட மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதுவும் வியாதிங்கிறார். இந்த வியாதி இருந்தாலும் நமக்கு நினைவு பாபாவை சரியாக செய்ய முடியாது, சேவை செய்வதற்குண்டான உற்சாகம் வராது. ஆகவே இந்த வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். அதுக்காக பாபா நமக்கு ஆத்மா திருஷ்டியிலே எப்போவுமே இருக்கணும்னு சொல்கிறார். 3வது கண் கொண்டு எல்லாரையுமே ஆத்மாவாக பாருங்கன்னு சொல்கிறார். 9/5/2024 ஓம் சாந்தி. बाप दादा मधुबन। मीठे बच्चे, कड़े ते कड़ी बीमारी है किसी की नाम रूप में फंसना। இனிமையான குழந்தைகளே, கடுமையிலும் கடுமையான வியாதி எதுவென்றால் யாருடைய பெயர் உருவத்தில் நாம் மாட்டிக்கொள்வது। अंतर्मुखी बन इस बीमारी को जांच करो और इससे मुक्त बनो। உள்நோக்கு முகத்தோடு இருந்து இந்த வியாதிகளை சோதனை செய்து பாருங்கள். இம்மாதிரி எனக்குள்ள வியாதி இருக்கான்னு உள்நோக்கு முகத்தோடு நம்ம போய் பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, இசிஜி எடுத்து பார்க்குறாங்க, உடலில் எந்த விதமான குறைபாடுகள் இருக்க, எந்த வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் நம்ம இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அந்தர்முகி, உள்நோக்கு முகமாக ஆகி நாம் நம்மை பார்க்க வேண்டும், நம்மை சோதிக்க வேண்டும். அவர் இசை முக்து பனோ, எந்த வியாதி இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். கேள்வி, नाम रूप की बीमारी को समाप्त करने की युक्ति क्या है? इससे नुकसान कौन कौन से होता है? பெயர் உருவம் என்ற வியாதியை நீக்குவதற்குண்டான யுக்தி என்ன? இதன் மூலமாக என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுகின்றது? பதில், नाम रूप की बीमारी को समाप्त करने के लिए एक बाप से सच्चा सच्चा लव रखो। பெயர் உருவம் என்ற வியாதி, அதாவது எந்த ஒரு தேகத்தினுடைய கவர்ச்சியில் போய் புத்தி மாட்டிச்சுன்னா அது பெரிய வியாதி. ஸோ இந்த வியாதியை நீக்குவதற்கு என்ன மருந்து, என்ன யுக்தி? ஒரே ஒரு பாபா கிட்ட உண்மையான அன்பு வையுங்கள். याद के समय बुद्धि भटकता है, देहदारी में जाते तो बाप को सच्चा सच सुनाओ। நினைவு செய்யும் நேரத்தில் நம்முடைய மனம் அலைப்பாய்கின்றது, தேகதாரிகிட்ட மனம் செல்கின்றது என்றால் பாபா கிட்ட உண்மையை கூறுங்கள். सच बताने से बाप क्षमा कर देंगे। உண்மை கூறுவதன் மூலமாகத்தான் பாபா மன்னிப்பு கொடுப்பார். சர்ஜன் से बीमारी को छुपावो नहीं। டாக்டர் கிட்ட போய் நாம் ஒரு பொழுதும் வியாதியை மறைக்கக்கூடாது. பாபா को सुनाने से खबरदार हो जाएंगे। பாபா கிட்ட சொல்வதின் மூலமாகத்தான் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். बुद्धि किसी की नाम रूप में लटकी हुई तो बाप से बुद्धि जुट नहीं सकती। இதனால் என்ன நஷ்டம்? நாம் எந்த ஒரு மனிதனுடைய உருவத்தில் பெயரில் புத்தி மாட்டிச்சுன்னா முதல் நஷ்டம், புத்தியானது பாபா கிட்ட இணைக்க முடியாது. வக் சர்வீஸ் கே பஜாய் டிஸ்சர்வீஸ் கர்த்தே, அவர்கள் சேவை செய்வதற்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். பாப் கி நிந்தா கராத்தா, பாபாவை நிந்தனை செய்கிறார்கள். ஐசே நிந்தக் பௌத் கடி சஜா கி பாகி பந்தே ஹே, இம்மாதிரியாக நிந்திப்பவர்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாகிறார்கள். ओम शांति। अभी बच्चे जानते हैं अर्रे को वर्षा मिलना है बाप से। இப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் அறிந்து கொண்டீர்கள், நமக்கு ஆஸ்தி பாபா இருந்து கிடைக்கணும். பாய் கோ பாய் சே கபி வர்ஷா நஹி மில்தா, சகோதரன்கிட்டிருந்து இன்னொரு சகோதரனுக்கு ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்காது. और भाई बहन जो भी है उनको हरे को அவஸ்தா கோ பத்தா நஹி படுத்தா. மேலும் சகோதரன் சகோதரி யார் யாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சம் சமாச்சார் பாப் தாதா கே பாஸ் ஆதா,
அனைத்து செய்திகளும் பாப் தாதா கிட்ட தான் வருது. ஏகை ப்ராக்டிக்கல் மே, இது நடைமுறையில். அரே கோ அப்பனே கோ தேக்னா ஹை மே கஹான் தக் யாத் கர்த்தா ஹூம். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பாருங்கள், நான் எதுவரை தந்தையினுடைய நினைவில் இருக்கின்றேன். கோய்க்கு நாம் ரூப் மே கஹான் தக் ஃபசா ஹுவா. பிறருடைய பெயரில் உருவத்தில் நான் எந்தளவு சிக்கியிருக்கேன் பார். हमारा आत्मा का वृत्ति कहाँ तक जाती. ஆத்மாவுடைய உள் உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார். ஏன்னா நமக்கு சில நேரம் தெரியாது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே இருக்குன்னு. ஆனால் அது எங்கிருந்தாலும் அது போய் புத்தி போய் மாட்டிக்கும். அதனால் என்னுடைய எண்ணங்கள் எந்த பக்கம் போகுதுன்னு பாரு. वृत्ति एक शिव बाबा की तरफ जाती है या कोई नाम रूप की तरफ जाती. நம்முடைய விருத்தி உள் உணர்வு ஒரு பாபா கிட்ட போகுதா அல்லது ஏதாவது பெயர் உருவம் உள்ள மனிதன் பக்கம் போகுதா? जितना हो सके अपने को आत्मा समझ एक बाप को याद करना है, सब बोलते जाना. எந்தளவு முடியுமோ அந்தளவு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும், மற்ற அனைத்தையும் மறக்க வேண்டும். अपने दिल से पूछना, हमारा दिल सिवाय बाप के और कहीं भटकती नहीं. தன்னுடைய உள்ளத்தில் தானே கேளு. என்ன கேட்கணும்? என்னுடைய நினைவுகள் ஒரு பாபா பக்கம் போகுதா, என்னுடைய உள்ளம் ஒரு பாபா கிட்ட இருக்கா அல்லது வேறு எங்கேயாவது அலைப்பாய்கின்றதா? कहीं धंधे दोरी या घर गृहस्थ मित्र संबंधियों और तरफ जाती तो नहीं. பாபா நினைவில் அமரும்போது நம்முடைய மனம் ஒரு பாபா கிட்ட தான் போகும். இல்லை தொழில், கடமை, வீடு வாசல், உற்றார் உறவினர்கள், இந்த பக்கமெல்லாம் புத்தி போகுதான்னு செக் பண்ணு. அந்தர்முகி ஓக்கர் சாஞ்ச் கர்னா. ஆக நாம் யோகத்தில் இருக்கும்போது தான் நம்முடைய மனம் புத்தி எப்படி இருக்குன்னு நாம் சோதித்து பார்க்க முடியும். ஒரு பாபா அன்பில் நான் மூழ்கி இருக்கேனா, ஒரு பாபாட்ட சர்வ சம்பந்தம் இருக்கா, எனக்கும் பாபாவுக்கும் புத்தியினுடைய லைன் கிளியராக இருக்கா, இல்லை வேறு எங்கே போகுது? மனிதன்கிட்ட போகுதா, தொழில் மேலே போகுதா, உற்றார் உறவினர்கள்ட்ட போகுதா, எங்கே போகுதுன்னு பாருங்கள். जब यहाँ आकर बैठो अपनी जांच करनी है. நாம் பாபா வீட்டில் யோகா பண்ண வந்து அமரும்போது நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். यहाँ कोई ना कोई सामने योग में बैठता है, वह भी शिव बाबा की याद करते होगा. யோகால நிச்சயமாக பாபா வீட்டுடைய நியமம், யோகா சேவிப்பதற்காக யாராவது நிமித்தமாக கருவியாக கத்தியில் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அவங்க யோகா செய்விப்பாங்க, அவங்களும் பாபா நினைவில் யோகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ऐसे नहीं अपने बच्चों को याद करते होगा, याद तो शिव बाबा को करना है. யோகால் அமரும்போது உங்களுடைய குழந்தை குட்டிகளெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. யோகா அப்படின்னு அமரும்போது நம்ம ஒரு शिव बाबा நினைவில் தான் இருக்கணும். यहाँ बैठे शिव बाबा की याद में. ஸோ இங்கே வந்து அமரும் பொழுது சிவ தந்தையின் நினைவில் தான் இருக்கணும். फिर चाहे कोई आंख खोल कर बैठे, आंख का बंद कर बैठे, एक तो बुद्धि से समझ की बात. ஒரு சிலர் கண்ணை திறந்து உட்கார்றாங்க, ஒரு சிலர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. பட் இது வந்து புத்தியினுடைய விஷயம். கண்ணு மெயின் திறந்து தான் இருக்கணும், அதுதான் ஈஸ்வரிய நியமம். சில நேரம் நம்மையே அறியாமல் யோகத்தில் கண்ணு மூடிடுது. மூடினா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் ஒரு செகண்டில் திரும்பி கண்ணை திறந்துடணும். கண்ணை மூடினா நம்ம புத்தி எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாது. अपने दिल से पूछना होता है बाबा क्या समझाता है. ஸோ உங்களுடைய இதயத்தில் நீங்கள் கேளு. பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அது தன்னுடைய இதயத்தில் கேளு. இன்றைக்கி முக்கியமாக யோகாவில் என் புத்தி எங்கேயும் அலை பாய்வது இல்லையான்னு பாருங்கிறார். हमको तो याद करना ही एक को. நாம் ஒருவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். यहाँ जो बैठने वाला है वक्त तो एक शिव बाबा की याद में होगा. யோகா பண்ணும்போது எதிரில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் பாபா நினைவில் உட்கார்ந்துருப்பாங்க.
तुमको नहीं देखें क्योंकि उनको तो कोई की भी अवस्था को पता ही नहीं. யோகாவில் எதிரில் கத்தியில் உட்காந்து யோகா பண்ணவர்களும் அவங்களும் பாபா நினைவில் தான் இருப்பாங்க. யார் எப்படி யோகா பண்ணுறாங்க, யாருடைய மனநிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஹரே கா சமாச்சார் பாப் கே பாஸ் ஆத்தா. யார் எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரை பற்றி உண்டான விஷயங்கள் பாபாகிட்ட செய்தி போகுது. வக்த் ஜான்தே கோன் கோன் பச்சே அச்சே. அவருக்கு தெரியுது என்னென்ன குழந்தைகள் எப்படி இருக்காங்க. ஜின்கி லைன் கிளியர் ஹே, அவங்களுடைய லைன் கிளியராக இருக்கா. உன்கா ஒரு கஹாம்பி புத்தியோக் நஹி ஜாத்தா ஹே, அவர்களுடைய புத்தியோகம் வேறு எங்கும் செல்வதில்லை தானே. ஐசா भी होता है, कोई को बुद्धियोग जाता है फिर मुरली सुनने से चेंज होती है. ஒரு சிலருக்கு புத்தியோகம், புத்தியினுடைய தொடர்பு வேறு பக்கம் போகுது. ஆனால் முரளி கேட்ட பிறகு அவங்க தன்னை மாற்றிக்கிறாங்க. ஃபீல் கர்த்தே एक तो हमारी भूल है, இது தன்னுடைய தவறுன்னு உணர்றாங்க. हमारा दृष्टि वृत्ति बरोबर रांग थी, நம்முடைய பார்வை, நம்முடைய விருத்தி இவைகள் தவறாக இருந்தது. அப் உनको ரைட் கர்னா, அதை இப்பொழுது சீர்திருத்த வேண்டும். ராங் விருத்திக்கோ சோடு தேனாகி, தவறான உள் உணர்வுகளை நீக்கிவிட வேண்டும். பாப் சம்ஜாத்தே பாயி பாயிக்கோ நகி சம்ஜா சக்தி. பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு தவிர ஆத்மா ஆத்மா சகோதரனுக்கு இது புரிய வைக்க முடியாது. பாப் கி தேக்தே இன்கி விருத்தி திருஷ்டி கைசே. பாபா ஒவ்வொருத்தருடைய பார்வை விருத்தி எப்படி இருக்குன்னு பார்க்குறார். பாப்கோ சப் தில் கா ஹால் சுனாதி. பாபாட்ட எல்லாரும் தன்னுடைய இதயத்தில் உள்ள விஷயத்தை சொல்கிறாங்க. शिव बाबा को बताते दादा समझ जाती है. शिव பாபாட்ட சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரம்மா பாபாவும் புரிஞ்சுக்கிறாரு. ஹரே கி சுனானே சே தேக்னே சே சமஸ்தே ஹே. ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தின் விஷயங்களை சொல்கிறாங்க மற்றும் பார்ப்பதின் மூலமாகவே பாபா புரிஞ்சுக்கிறார். ஜப் தக் சுனே நகி தப் தக் உनको क्या पता है ये क्यों करता है. एक्टिविटी से सर्विस से समझ जाते इनका बहुत देह अभिमान है. குழந்தைகளுடைய நடத்தையை வச்சு அவங்க செய்யக்கூடிய சேவையினுடைய முறைகளை பார்த்து பாபா புரிஞ்சுக்கிறாரு. இந்த குழந்தைகிட்ட இன்னும் நிறையா தேக அபிமானம் இருக்குது. ஸோ பாபா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியதார். சொல்லலைன்னா அவங்களுக்கு திருத்திக்க மாட்டாங்க. இன்கா கம் ஹே இன்கி ஆக்டிவிட்டி டீக் நகி ஹே. ஒரு சிலர்கிட்ட தேக அபிமானம் குறைவாக இருக்குது. ஒரு சிலருடைய நடத்தைகள் சரியில்லாமல் இருக்கு. கைனா கைக்கு நாம் ரூப்மே ஃபஸ்ஸா ரக்தா ஹே. ஏதாவது பெயர் உருவத்தில் போய் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாபா பூஜ்தே கைக்கு தர புத்தி ஜாத்தி ஹே. பாபா கேட்குறார், எங்கேயாவது உங்கள் புத்தி போகுதா. कोई साफ बतलाते कोई फिर नाम रूप में फंसे हुए ऐसा. ஒரு சிலர் உண்மை சொல்லிடுறாங்க, ஒரு சிலர் பெயர் உருவத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜோ பத்தாத்தா ஹி நெய். மாட்டிக்கிறாங்க, பட் அவங்க பாபாட்ட சொல்கிறதே இல்லை. அப்னா ஹி நுக்சான் கர்த்தே. அவர்கள் தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். बाप को बतलाने से उनकी क्षमा होती है और आगे के लिए संभाल कर. பாபாட்ட சொல்லும்போது அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது. மேலும் அவங்க கவனமாக இருக்க முடியும். தன்னைத்தானே பாதுகாப்பாக பாதுகாத்து கொள்ள முடியும். பௌத்தே அப்படி விருத்தி சச் நகி பத்தாத்தே. அநேக குழந்தைகள் பாபாட்ட தன்னுடைய உள் உணர்வு எப்படி இருக்குன்னு உண்மை சொல்கிறதில்லை. லஜ்ஜாத்திஹி. அவங்களுக்கே வெக்கம் வருதாமா. ஜெய்சே கோய் உல்டா காம் கர்த்தே தோ சர்ஜன் கோ பத்தாத்தே நகி. சுப்பானே से बीमार और ही वृद्धि को पाएगा. யாராவது தவறான காரியங்கள் செய்துட்டு அது டாக்டர்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்கன்னா அதனால் என்ன ஆகும், வியாதிகள் அதிகரிக்கும். யஹாம் பி ஐசா ஹே. இங்கே கூட அப்படித்தான். பாப்கோ பத்தானே से हल्का हो जाता. ரெண்டா பாபாட்ட சொல்லும்போது என்ன ஆகிடும், மனசு லேசாயிடும். नहीं तो वह अंदर में रहने से भारी रहेंगे.
இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா மனசு சுமையார். பாப் கோ சுனானே சே ஃபிர் துபாரா ஐசா நஹி கரேங்கி. பாபா கிட்ட சொல்வதின் மூலமாக மீண்டும் அதை மாதிரி செய்ய மாட்டான். ஆகை கிளே அப்னே பர் கபர்தார் ரக்கிங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு நாம் என்ன பண்ணோம், நாமளே நம்ம மேலே எச்சரிக்கையாக இருக்கணும், கவனம் கொடுக்கணும். பாக்கி பத்தாயி நைத்தோ வக் விருத்திக்கோ பார்த்தே ரஹி. சொல்லாமல் மறைச்சிங்கன்னா என்ன ஆகிடும், அந்த வியாதி உங்களுக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கும். बाप जानता है एक सर्विसबल बहुत है, क्वालिफिकेशन कैसे रहती, சர்வீஸ் மேபி कैसे रहती. பாபாவுக்கு தெரியுது சில குழந்தைகள் நன்றாக சேவை செய்கிறாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க சேவை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். கைக்கு சாத் லட்டக்கோ தோ நஹி ஹை. யார்கிட்டையும் நம்முடைய புத்தி சிக்கவில்லை தானே. ஹரே கி ஜனம் பத்திரிக்கோ தேக்தே ஃபிர் இத்தனா உன்சே லவ் ரக்தா. ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் பாபாட். ஜாதகம்னா ஒவ்வொருத்தரை பற்றி ஃபுல்லாக பாபாவுக்கு தெரியும். அவங்களுடைய உள் உணர்வு எப்படி இருக்குது, பார்வை எப்படி இருக்குது, அவங்க சேவைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியுது. கோஷிஷ் கர்த்தே கொய் தோ பஹுத் அச்சி சர்வீஸ் கர்த்தே. சில குழந்தைகள் நன்றாக சேவை செய்கிறாங்க. கபி பி கஹா உनको புத்தியோக நஹி சாத்தா. அவருடைய புத்தி யுகம் எங்கும் செல்வதில்லை. हाँ पले जाता था अब कब्रदार है. முன்னாடி அங்கங்கே போயிட்டு இருந்தது, இப்போ எச்சரிக்கையாக இருக்கா. பத்தாத்தி பாபா அப்மே கப்ரதார் ஹூம். பாபாட்டி சொல்கிறாங்க, பாபா முன்னே என்னுடைய புத்தியோ அங்கங்கே போச்சு, இப்போ நான் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கேன். ஆகே போத் பூலை கர்த்தே. முன்னாடி நிறைய தவறுகள் செய்துட்டு இருந்தான். समस्ते देह अभिमान आने से बोलो ही होगा. தேகம் என்ற எண்ணம் வந்தால் தான் தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். फिर बद भी भ्रष्ट हो जाए. அப்புறம் பதவியும் भ्रष्टமாயிடும். बल किसको पता नहीं पड़ता परंतु बद तो भ्रष्ट हो जाए. தான் செய்த தவறுகள் யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிற தெரியாமல் போனாலும் உங்களுடைய பதவி கட்டாயம் भ्रष्टமாயிடும். दिल की सफाई इसमें बहुत चाहिए तब तो ऊंच पद पाए. உங்களுடைய உள்ளம் சுத்தமாக அப்போ தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். उनकी बुद्धि में बहुत सफाई रहती, जैसे इन लक्ष्मी नारायण की आत्मा में सफाई रखती है ना. லக்ஷ்மி நாராயணுடைய ஆத்மாவில் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த உயர்ந்த பதவி அடைகிறாங்க. அதை போல் நாமளும் ஆகணும். தப் तो ऊंच पद पाया. कई कई के लिए समझा जाती इनकी नाम रूप की तरफ वृद्धि है. देही अभिमान होकर नहीं रखता है. ஸோ நாமளும் லக்ஷ்மி நாராயண் போல் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் உயர்ந்த பதவி பெற முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு பாபா என்ன சொல்கிறாரு, பெயர் உருவத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, உள் உணர்வில். தேக அபிமானி ஆத்மா அபிமானியாக அவங்களால இருக்க முடியறதில்ல. இதன் காரணத்தினால் அவங்க பதவியை இழந்து விடுகிறார்கள். ராஜா से लेकर रंग तक नंबरवार पद होता है ना. ஏன்னா ராஜாலிருந்து பிரஜைகள், தாஸ்தாசிகள், சண்டாளர்கள் எல்லா பதவிகள் இங்கிருந்து தான் உருவாகின்றது. அதனால் எல்லாமே வரிசை பிரகாரமாக இருக்காங்க. ये क्यों होता इसका भी समझाना चाहिए. ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றதுங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்பர்வார் तो ज़रूर बनती है. நம்பர்வாராக தான் இருப்பாங்க. தாஸ்தாசியாக வரக்கூடிய ஆத்மா தாஸ்தாசி போல தான் அவங்களுடைய நடத்தைகள். அவங்க நம்ம இப்போவே சங்கமத்தில் ராஜா போல் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. கலாய கம் ஹோத்தி ரக்தி. கலைகள் குறைஞ்சிட்டே போ. ஜோ 16 கலா சம்பூர்ண ஹை ஃபிர் 14 கலா மே ஆ ஜாத்தா ஹை. யார் 16 கலைகள் நிறைந்தவர்களோ அவங்க மீண்டும் 14 கலை உடையவர்களாக ஆயிரம். ऐसे थोड़े थोड़े कम होते होते கலாய உத்தர்த்தி ஜரூர் ஹை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் என்பது குறைந்து விடுகின்றன. 14 कलाई तो अच्छा फिर वाम मार्ग में उतरते ही तो विकारी बन जाते. 14 கலைகள் உள்ளவங்களா திரேதா யுகத்தில் இருந்தாங்க. அப்புறம் வாம மார்க்கத்தில் போகும்போது கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகின்றது. 14 कला तो अच्छा है ना. ஆயு கம் ஹோத்தி ஜாத்தி ஹை. வாம மார்க்கத்தில் போகும்போது விகாரிகளாக மாறிடுறாங்க. ஃபஸ்ட்டு 14 கலை கூட நல்லதான், 16லேருந்து 14 மாறுறாங்க, அது ஓகே.
பட் எப்போ வாம மார்க்கம் சொல்லக்கூடிய விகார மார்க்கத்தில் போகிறாங்களோ அப்போ ஆயுள் குறைய ஆரம்பிச்சிரு. ஃபிர் ரஜோ தமோ குணி பன் சாத்தே ஹே, அப்புறம் ரஜோலிருந்து தமோ குணி ஆயிடுறான். கம் ஹோத்தி ஹோத்தி புராண ஹோத்தி ஜாதி, குறைய 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 ஆயிடுறாங்க, ரொம்ப பழைய நிலை அடைகிறாங்க. ஆத்மா ஷரீரே புராணா ஹோத்தி ஜாதி, ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக பழையதாக ஆகிறது. சாரா கியான் அபி தும் பச்சோ மேஹே, இந்த ஞானம் முழுவதும் இப்போ குழந்தைகள்கிட்ட இருக்கு. कैसे 16 कला से नीचे उतरते उतरते फिर मनुष्य बन जाते. 16 கலைகள் உள்ளவர்களாக இருந்து படிப்படியாக இறங்கி மனிதர்களாக ஆயிடும். தேவதாங்கி மத்துத்தோ ஹோத்தி நகி, தேவதைகளுடைய வழிங்கிறது ஒன்றும் கிடையாது. பாப் கி மத் மிலி ஹே, இக்கி ஜனம் மத் மில்னைக்கு தர்கார் நகி. பாபா இப்போ வழிமுறை சொல்லித்தராரு. இந்த வழியில் நடக்கும்போது 21 பிறவிகளுக்கு நாம் வேறு யாரும் வழிமுறை சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஈஸ்வரியம துமாரி கி ஜனம் சல்தி ஹே, இந்த ஈஸ்வரிய வழியானது 21 பிறவிகளுக்கு இருக்கும். சத்தியத்தில் திரேதாயத்தில் நமக்கு யாரும் ஸ்ரீமத் கொடுக்கணும், முரளி சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. ஜப் ராவணராஜ் ஹோத்தா தும்கோ மத் மில்தி ஹே ராவன் கி, ஆனால் எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றதோ அப்போ மீண்டும் ராவணன் வழி சொல்ல ஆரம்பிச்சிடறான். திகாத்தி பிஹி தேவதாய வாம மார்க்மே ஜாதி, தேவதைகள் வாம மார்க்கத்தில் போனாங்கன்னு காட்டுறான். அவர் தர்மாலும் கைசே பாத் நகி ஹோத்தா, பிற தர்மத்தினர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் விஷயம் எதுவுமே கிடையாது. தேவதா ஜப் வாம மார்க்மே ஜாதி தப் அவர் தர்ம வாலே ஆத்தி ஹே, தேவதைகளே வாம மார்க்கத்தில் போகும்போது மற்ற தர்மத்தினர்கள் வர்றாங்க. பாப் சம்ஜாத்தி பச்சே அபி தோ தும்கோ வாபஸ் ஜானா ஹே, பாபா புரிய வைக்கிறார், குழந்தாய் இப்பொழுது நீங்கள் வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும். எக் புராணி துனியா, இது பழைய உலகம். ட்ராமா மே எக் பி மேரா பார்ட் ஹே, நாடகத்தில் இது என்னுடைய பார்ட். புராணி துனியா को नया बनाना एक भी तुम समझते हो, பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்ற வேண்டும், இது நம்ம புரிஞ்சிட்டோம். துனியாக்கி மனுஷுக்கு குச் நகி ஜாந்த், ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது பழைய உலகம், இதை மீண்டும் புதிய உலகமாக மாற்றணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியறதில்லை. तुम इतनी समझाते फिर कोई अच्छी रुचि देखते ही कोई तो फिर अपनी की मत देते. நீங்கள் இவ்வளோ நல்லா புரிய வச்சாலும் ஒரு சிலர் நல்ல ஆர்வம் காட்டுறாங்க, ஆனால் ஒரு சிலரோ தங்களுடைய வழியை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. லக்ஷ்மி நாராயண் ஜப்தே தோ பவித்திரதா சுக் சாந்தி சக்தி, இந்த லக்ஷ்மி நாராயண் வாழ்ந்த பொழுது அவங்ககிட்ட சுகம் சாந்தி பவித்திரதா அனைத்தும் இருந்தது. பவித்திரதா ஹி முக்கிய பாத், பவித்திரதா தான் முக்கியமான விஷயம். மனுஷனுக்கு பத்தா நஹி சத்தியமி தேவதா பவித்திரத்தே, மனிதர்களுக்கு இது தெரியாது, தேவதைகள் சத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பவித்திரமாக வாழ்ந்தாங்க. வக்தோ சமஸ்தே தேவதாவுக்கு பி பச்சே ஆதி ஹுய், ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலியத்தில் உள்ள மக்கள் தேவதைகளுக்கும் குழந்தைகள் இருப்பதாக காட்டியிருக்காங்களே, பரந்து வஹா யோக பல் சே கைசே பைதா சோத்தா இஸ்கோ பத்தா நஹி, அங்கேயே குழந்தைகள் இருந்தாங்க, பட் அவங்க யோக பலத்தால் பிறந்தாங்கன்னு யாருக்கு தெரியாது. कहते ना सारी आयु पवित्र रखते तो फिर बच्चे आदि कैसे होगा, ஆயுள் முழுவதும் அவங்க தூய்மையாக வாழ்ந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும். उनको समझाना इस समय पवित्र होने से फिर 21 जन्म पवित्र रहते, அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த சங்கம் யுகத்தில் நம்ம தூய்மையாக ஆயிட்டா 21 பிறவி தூய்மையாக இருக்கும். गोया श्रीमत पर हम वाइसलेस वर्ल्ड स्थापन कर रहे हैं, நாம் ஸ்ரீமத் மூலம் வைஸ்லெஸ் வேர்ல்டு ஸ்தாபனை பண்ணுறோம். ஸ்ரீமத் ஹைஹி பாப்கி, பாபா தான் இப்போ ஸ்ரீமத் கொடுக்குறார். காயன் ஹினா மனுஷ சே தேவதா, ஆப் சப் மனுஷ ஹே ஃபிர் தேவதா பன், மனிதன்லேருந்து தேவதைன்னு பாடியிருக்காங்க, இப்போ எல்லாம் மனிதர்களாக இருக்காங்க, தேவதையாக போகிறாங்க. ஆப் ஸ்ரீமத் பர் ஹம் டைட்டி கவர்மெண்ட் ஸ்தாபனா கர் ரஹே, இப்போ நம்ம ஸ்ரீமத் படி டைட்டி கவர்மெண்ட்டை ஸ்தாபனை பண்ணுறோம். इसमें प्योरिटी बहुत मुख्य है,
இதில் தூய்மை தான் மிகவும் முக்கியமான. ஆத்மா கோ பியூர் பண்ணா, ஆத்மா பியூர் ஆகணும். आत्मा ही पत्थर बुद्धि बनी एकदम क्लियर कर बतावो. ஆத்மா கல்லு புத்தி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிய வைக்க வேண்டும். बाप ने ही सत्युग डेटी गम स्थापन किया था. பாபா சத்யுகம் என்ற தெய்வீக அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். ஜிஸ்கோ பாரடைஸ் கதி, அதனைத்தான் பாரடைஸ் என்று கூறுகின்றோம். மனுஷ்கோ தேவதா பாப் நே ஹி பனாயா, மனிதர்களை தேவதையாக பாபா தான் ஆக்குகின்றார். மனுஷத்தை பதீத் உன்கோ பதீத் சே பாவன் கைசே பன், மனிதர்கள் பதீத்தமாக ஆகிவிட்டார்கள். அந்த பதீத்தமானவர்களை பாபா எப்படி பாவனமாக ஆக்கினார்? பச்சோं को कहा மாமீகம் யாத் கரோ தோ தும் பாவன் பன் ஜாய். குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாரு, என்னுடைய நினைவிலே இருந்தீங்கன்னா நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். एक बात तुम किसको भी सुनाई तो अंदर में लगेगा. இந்த விஷயங்கள் நாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது நிச்சயமாக அவங்க மனதில் இது புரிந்து கொள்வார்கள். आप पति से पावन कैसे बनेंगे? ज़रूर बाप को याद करना होगा. பத்தியிலிருந்து இப்போ எப்படி பாவன் ஆகிறது? அவசியம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். और संग बुद्धियों तोड़ एक संग जोड़ना है, तब मनुष्य देवता बन सकेंगे. மற்ற எல்லா விதமான நட்பையும் புத்தியிலிருந்து நீக்கி ஒரு பாபாவுடைய நட்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மனிதனிலிருந்து தேவதையாக ஆக முடியும். ஐசே சம்ஜானா चाहिए. இந்த மாதிரி நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். तुमने जो समझाया वह ड्रामानुसार बिल्कुल ठीक था. உங்களுக்கு பாபா என்ன புரிய வைத்தாரோ அது நாடகத்தின்படி சரியாக சொல்லிட்டாரு. एक तो समझते दिन प्रतिदिन पॉइंट मिलती रहती समझाने के लिए. நாளுக்கு நாள் பாபா நமக்கு நிறைய ஞான கருத்துக்கள் சொல்லித்தராரு. மற்றவர்களுக்கும் இதனை நாம் புரிய வைக்க வேண்டும். மூல் பாத் ஹே हम पति से पावन कैसे बन. முக்கியமான விஷயமே நாம் பத்தியிலிருந்து எப்படி பாவனம் ஆகுவது. बाप कहते देह की सभी धर्म छोड़ मामीகம் याद करो. பாபா சொல்கிறது, தேக சகிதமாக அனைத்து தர்மத்தையும் விட்டு என்னையே நினைவு செய். ஏ புருஷோத்தம் சங்கம் கொபி தும் பச்சே ஹி சாந்தி. இது புருஷோத்தம சங்கமிகம். இதை கூட குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அம் அபி பிராமன் பனே பிரஜாபிதா பிரம்மா கி சந்தான். நாம் இப்போ பிராமணர்களாக பிரஜாபிதா பிரம்மாவினுடைய சந்தானாக இருக்கோம். பாப் அம்கோ படாத்தா. பாபா தான் நமக்கு இப்பொழுது படிப்பு கற்பிக்கிறார். பிராமன் பன்னே பிகரம் தேவதா கைசே பனே. பிராமணர்கள் ஆகாமல் நாம் எப்படி தேவதையாக ஆக முடியும்? ஏ பிரம்மா பி பூரே 84 ஜென்மம் லேத்தி. இந்த பிரம்மா கூட முழுமையாக 84 பிறவி எடுக்கின்றார். फिर उनकी पहले नंबर लेना पड़ता. மீண்டும் அவர் முதல் நம்பரில் வருகின்றார். யார்? பிரம்ம பாபா 84 ஜென்மம் எடுத்து முடித்த பிறகு திரும்பி ஃபஸ்ட்டு ஜென்மம் ஸ்ரீ நாராயணாக ஆகிறாரு. பாப் ஆக்கர் பிரவேஷ் கர்த்தி. பாபா தான் வந்து பிரவேசமாகிறார். तो मूल बात एक, अपने को आत्मा समझ बाप को याद करो. முக்கியமான விஷயம் என்ன? தன்னை ஆத்மான் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். தேக அபிமான் மே ஆனே சே கஹா ந கஹா லட்டக்தே ரஹே. தேக அபிமானம் வருகின்ற காரணத்தினால்தான் எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்கிறார்கள். தேக அபிமானி ஹோ சப் பன் ந சகே. எல்லாருமே கம்ப்ளீட்டாக 100% சோல் கான்ஷியஸ் உடையவர்களாக ஆக முடியாது. அப்படி பூரி சாஞ்ச் கரும். நான் எப்படி இருக்கேன்னு தன்னைத்தானே முழுமையாக சோதனை பண்ணும். அம் கஹா தேக அபிமான் மே தோ நஹி ஆத்தே. நாம் எங்கேயாவது தேக அபிமானத்தில் வருவதில்லை தானே. அம்சே கோய் விக்ரம் தோ நஹி ஹோதா. நம் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மங்கள் ஏற்படுவதில்லை தானே. பேகாய்தா சலந்தோ நஹி ஹோதி. விதிமுறைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியம் செய்வதில்லை தானே. பௌத்தோம் சே ஹோத்தி ஹி. அநேகருடைய செயல்கள் அப்படி இருக்கு. வஹ் அந்த் மே போ சஜா கி போகி பனேங்கே. அவர்கள் இறுதியில்
தண்டனைக்கு ஆளாவாங்க. பல் அபி கர்மாतीत अवस्था नहीं हुई. இப்போ கர்மாतीत நிலை அடையல. कर्मातीत अवस्था वालों की सब दुख दूर हो जाते. कर्मातीत நிலை அடையும் பொழுது அனைத்து துக்கமும் தூரமாயிடும். சஜா से छूट जाती है. தண்டனையிலிருந்து அவங்க விடுதலை அடைஞ்சிடறாங்க. ख्याल किया जाता है नंबरवा ராஜாயே பந்தி. இப்போ ஒவ்வொன்றும் சிந்திக்கணும். ராஜாக்கள் கூட அங்கே நம்பர்வாராக இருப்பாங்க. जरूर किसकी कम पुरुषार्थ कर रखता है जिस कारण सजा खानी पड़ता है. யாராவது குறைவாக முயற்சி செய்கிறாங்கன்னா அதனுடைய காரணத்தினால் அவங்க தண்டனைகள் அடைய வேண்டி வரும். ஆத்மா கர்ப் ஜெயில் மே சஜா भुगती है. ஆத்மா கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கின்றது. ஆத்மா जब गर्भ में है तो कहते हमको बाहर निकालो फिर हम पाप कर्म नहीं करेंगे. ஆத்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது சொல்லுமாம், எங்களை இந்த கர்ப்ப ஜெயிலிருந்து வெளியில் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பாவம் செய்ய மாட்டோம். ஆத்மா ஹி சஜா காத்தி. ஆத்மா தான் தண்டனை அடைகின்றது. ஆத்மா ஹி கரம் விகரம் கர்த்தி ஹி. ஆத்மா தான் செயல்கள் செய்யுது. கெட்ட செயல்கள் செய்கிறது ஆத்மா தான். शरीर कोई काम का नहीं. शरीரம் எதுக்குமே பலனற்றது இல்லையா, அது ஜடந்தான். நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாம் செய்கிறது शरीரம் அல்ல, ஆத்மா शरीரத்தின் மூலமாக செய்யுது. तो मुख्य बात अपने को आत्मा समझना चाहिए. முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். जो समझे बरोबर सब कुछ आत्मा करती है. अभी तुम सब आत्मा को वापस जाना तब तो ज्ञान मिलता है. ஆத்மா தான் எல்லாமே செய்கின்றது. ஸோ இப்போ ஆத்மா தான் வாபஸ் போகணும், அதுக்குண்டான ஞானம் கிடைக்குது. ஃபிர் கபி கியான் மிலேங்கி நஹி. ஞானம் இப்போ தான் கிடைக்குது, வேறு எப்போவுமே இந்த ஞானம் கிடைக்காது. ஆத்ம் அபிமானி சப்கோ பாயி பாயி ஹி தேக்கிங்கி. ஆத்மா அபிமானியாக உள்ளவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரன் என்று தான் பார்ப்பாங்க. ஷரீர்க்கு பாத்தி நஹி. ஷரீரம் என்ற விஷயமே இருக்காது. सोल बन गया फिर शरीर में लहाव नहीं रहेंगी. ஆத்ம உணர்வில் இருந்துட்டிங்கன்னா शरीरத்தின் மேலே உங்களுக்கு பற்று ஏற்படாது. इसलिए बाप कहते बहुत ऊंची स्टेज. அதனால் பாபா சொல்கிறார் இது மிக உயர்ந்த நிலை. बहन भाई में लटक पड़ती तो बहुत डिसर्विस करती. சகோதரன் சகோதரி இதில் கூட போய் புத்தி மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அவங்க நிறைய டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆத்ம அபிமானி பவ இஸ்மே ஹி மேர். ஆத்மா அபிமானியாக இருங்க, இதில் தான் முயற்சி தேவை. படாய் பி சப்ஜெக்ட் ஹோத்தி ஹின்னா. படிப்புன்னு சொல்லும்போது அதில் பல சப்ஜெக்ட் இருக்கும். சமஸ்தே ஹம் இஸ்மே ஃபெயில் ஹோ ஜாயிங்க. இதில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோன்னு சில சப்ஜெக்டில் நினைக்கிறாங்க. ஃபெயில் ஹோனேக்கு காரணம் ஃபிர் और सब्जेक्ट में भी डीले हो पड़ता. இதாக ஒரு சப்ஜெக்டில் டீலாக இருக்காங்க, ஃபெயில் ஆகிறாங்கன்னா அப்போ ஃபெயில் ஆனவுடனே மற்ற சப்ஜெக்ட்லேயும் डाउन आएगा. अभी तुम्हारा आत्मा बुद्धियों बल से सोने का बर्तन होती जाती है. இப்போ நம்ம யோகா பண்ண நம்முடைய புத்தி என்ன ஆகிடும், தங்க பாத்திரம் போல் ஆகிடும். योग नहीं तो नॉलेज भी कम व ताकत नहीं. யோகா பண்ணலன்னா ஞானம் புத்தியில் குறைவாக தான் இருக்கும், சக்தியும் குறைவாக இருக்கும். योग का जौहर नहीं एक ड्रामा में नूद. சிலர்கிட்ட அந்த யோகத்தின் கூர்மையில் இது கூட ड्रामाவில் ஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. பாபா समझाते बच्चे अपने को अवस्था कितनी बढ़ानी चाहिए. பாபா சொல்கிற குழந்தையிலே உங்களுடைய மனநிலையை மிக நன்றாக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். देखना है हम आत्मा सारे दिन में कोई भी बेकेदा काम तो नहीं करते. ஸோ பாருங்க, நாள் முழுவதும் நான் எந்த விதிமுறைக்கு புறம்பான செயல்கள் செய்யவில்லை தானே. कोई ऐसा आदத்தை ஃபைரன் छोड़ देना. ஏதாவது அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அதை உடனே விட்டுடுங்க. மாயா फिर भी दूसरे तीसरे दिन बोल करा देती है. அந்த மாயா என்ன பண்ணுது, அப்புறம் விட்டுட்டு திரும்பியப்பா ஒரு நாள் மீண்டும் தவறு செய்ய வச்சிடுது. சூக்ஷம் பாத்தே சல்தி रहती. சூக்ஷமமாக இந்த மாதிரி நடக்கு. எக் சப் குப்த கியானி. ஞானம் ரொம்ப குப்தமானது. மனுஷ கியா ஜானி. இந்த ஞானம் யார் கொடுக்குறாங்கன்னு மனுஷர்களுக்கு தெரியுமா?
तुम बतलाते हो अपना ही कर से अपने लिए सब कुछ करते हैं. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தனக்காகவே செலவு பண்ணி இது எல்லாமே செய்கிறோன்னு என்ன அர்த்தம்? நம்ம ராஜ்யத்தை நாம் தான் அடைய போகிறோம். सहज मिले सो दूध बराबर है, मांग लिया सो पानी है. இதுவும் சகஜமாக கிடைத்தால் அது பாலுக்கு சமம். யாசித்து பெற்றால் அது நீருக்கு சமம். மாங் கர் कोई से लेता हो तो वलाचारी काशी कलवट काकर. நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பெறுகின்றீர்கள் என்றால் அது தண்ணிக்கு சமம்ங்கிறார். खींच लिया वह रक्त बराबर है, कोई बहुत तंग करते कर जुटाते तो वह रक्त समान हो जा. நீங்கள் ஒரு சிலர்கிட்ட ஏதாவது பறிக்கிறீங்கன்னா அது ரத்தம் போல். யாராவது தொந்தரவுப்படுத்தி அவங்கள கடனாளியாக்கி அவங்க பணத்தை நீங்கள் பறிக்கிறீங்கன்னா அது ரத்தம் போல். कर्ज लेने की कोई ऐसा दरकार नहीं. நம்ம இந்த சூழ்நிலையும் கடன் பெறக்கூடாது. दान देकर फिर वापस लिया उस पर भी हरिश्चंद्र का मिसाल है. தானம் கொடுத்த பிறகு திரும்பி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு தான் ஹரிச்சந்திரன் கதை உதாரணம் கூறப்பட்டிருக்கு. ऐसे भी मत करो. பாபாக்கு தானம் கொடுத்த பிறகு திருப்பி பெறக்கூடாது. हिस्सा रख दो जो तुमको काम भी आए. बच्चों को पुरुषार्थ इतना करना अंत में बाप की याद हो, स्वदर्शन चक्र याद हो. ஆக பாபா என்ன சொல்கிறாரு? தானாக செய்வது தானாக பெறுவது பாலுக்கு சமம். யாசித்து பெற்றால் அது நீருக்கு சமம். அல்லது யார்கிட்டையாவது பறிச்சோன்னா அது இரத்தத்துக்கு சமம்னு சொல்கிறாரு. யார்கிட்டையும் ஒரு பொழுதும் கடன் வாங்கக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு வாபஸ் வாங்கிட்டா அதுவும் தப்பு. அதுக்கு தான் ஹரிச்சந்திரன் கதை உதாரணமாக சொல்லப்படுது. ஆக குழந்தைகள் முயற்சி செய்யணும். கடைசி நேரத்தில் பாபா மற்றும் சுதர்சன சக்கரம் தான் நினைவிருக்கணும். அந்த தருணத்தில் நம்முடைய உடலிருந்து ஆத்மா பிரியணும். தப்ஹி சக்கரவர்த்தி ராஜா பன் சகி. அப்போ தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும். ऐसे नहीं पिछाड़ी में याद कर सकेंगे, उस समय इसे अवस्था हो जाएंगे. நீங்கள் இப்படி நினைக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் தானாக என்னுடைய நிலை சீராக ஆகிடணும். இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கடைசியில் சீராக. अभी से पुरुषार्थ करते करते उस अवस्था को अंत तक ठीक बनाना. இப்போதிருந்தே நம்ம முயற்சி நன்று செய்தால் தான், முயற்சி செய்ய 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 தான் கடைசி நேரத்தில் நம்முடைய மனநிலை சரியார். ऐसा ना हो फिर पिछाड़ी में वृद्धि कहाँ और तरफ चले जाए. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கடைசி நேரம் ஆகிடும்னு ஏமாந்துருவீங்க. உங்களுடைய உள் உணர்வு ஏதாவது ஒரு பக்கம் போயிடும். யாद करने से पाप कटते रहे. நினைவு செய்தால்தான் பாவம் கட்டாம். तुम बच्चे जानते हो पवित्रता की बात में ही मेहनत. குழந்தைகளுக்கு தெரியும் தூய்மையில் தான் உழைப்பு தேவை. पढ़ाई में इतनी मेहनत नहीं. படிப்பில் அவ்வளோ உழைப்பில்லை. इस पर बच्चों को ध्यान अच्छा चाहिए. இதற்கு குழந்தைகள் நன்கு கவனம் கொடுக்கணும். तब बाबा कहते रोज अपने से पूछो हमने कोई बेकायदा काम तो नहीं किया. ஆகவே தினந்தோறும் கேளுங்க, நான் எந்த விதிமுறைக்கு புறம்பாக காரியம் செய்யவில்லை தானே. நாம் ரூப்மே தோ நஹி ஃபஸ்தாகும். பெயர் உருவத்தில் இதிலே நாம் மாட்டவில்லை தானே. கிஸ்கோ தேக் லட்டு தோ நஹி பந்தாகும். யார் பிறரை பார்த்து நான் லட்டு போல் ஆயிடக்கூடாது. கர்மேந்திரியம் से कोई बेकायदा काम तो नहीं करता हूँ. கர்மேந்திரியங்கள் மூலமாக விதிமுறைக்கு புறம்பாக எந்த காரியம் செய்யக்கூடாது. पुराना पति शरीर से बिल्कुल लव नहीं होना चाहिए. பழைய பத்தீத்த சரீரத்தின் மேலே சிறிதும் அன்பு இருக்கக்கூடாது. வக் பி தேக அபிமான் ஹோ ஜாத். அது கூட தேக அபிமானம். அனாசக்த் ஹோ ரக்னா चाहिए. ஆசை அற்றவர்களாக இருக்க வேண்டும். சச்சா பியார் ஏக் சே பாக்கி சப்சே அனாசக்த் பியார். உண்மையான அன்பு ஒரு பாபா கிட்ட, மற்ற எல்லார்கிட்டையும் எந்த விதமான ஆசைகளோடு அன்பு செலுத்தக்கூடாது. பலே பச்சே அதிகே பரந்து கொய்மே பி ஆசக்தி ந ஹோ. குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதன் மீதும் எந்த ஆசைப்படக்கூடாது. जानते जो कुछ भी देखते सब खत्म हो. ஏன்னா நம்ம தெரிஞ்சிட்டோம் இதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் அழியக்கூடியது. तो उनसे प्यार सारा निकल जाता.
அப்போ அதில் அன்பு இருந்ததுனால அந்த அன்பு நீங்கிடும். ஏக் மெஹி பியார் ரஹோ பாக்கி நாம் மாத்திரம் அனாசக்த். அச்சா, ஒருவர் மேலே நம்ம அன்பு வைக்கணும், பாபா மேலே. மற்ற எல்லார் மேலே எப்படி இருக்கணும்? எந்த ஆசை இல்லாமல் இருக்கணும். வெறும் நாம் பெயரளவு நம்ம என்ன பண்ணணும்? சம்பந்தத்தில் ரொம்ப அன்பாக பேசணும். அதுக்காக நம்ம யார்கிட்டையும் அன்பில் மாட்டிக்கக்கூடாது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे कुंडाना मुख्य सारम, अपनी वृद्धि को बहुत शुद्ध और पवित्र बनाना. உங்களுடைய உள் உணர்வை மிகவும் தூய்மையாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். कोई भी बेकायदा उल्टा काम नहीं करना. எந்த விதிமுறைக்கு புறம்பாக தவறான கர்மங்களை செய்யக்கூடாது. பௌத் பௌத் கபர்தார் ரக்னா, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புத்தி கஹா பர் பி லட்டக்னி நஹி ஹை, புத்தி எங்கேயுமே போய் மாட்டிக்க கூடாது. सच्चा प्यार एक बात में रखना, बाकी सबसे अनासक्त नाम मात्र प्यार. உண்மையான அன்புங்கிறது ஒரு பாபா கிட்ட இருக்கணும். மற்ற எல்லார்கிட்டையும் எவ்விதமான ஆசை இல்லாமல் பெயரளவு அன்பாக இருக்கணும். ஆத்ம அபிமானி ஸ்டேஜ் ஐசே பனானா ஜோ ஷரீர் பிம்பி லகாவ் ந ஹோ. ஆத்மா அபிமானியாக நம்ம இருக்க வேண்டும். ஷரீரத்தின் மேலே நமக்கு பற்று வரக்கூடாது. स्वराज्य की संस्कार द्वारा भविष्य राज्य अधिकारी प्राप्त करने वाला तकदीरवान आत्मा भव. சுய ராஜ்யம் என்ற சம்ஸ்காரத்தின் மூலமாக பவிஷ்ய ராஜ்ய அதிகாரி பிராப்த், எதிர்காலத்தினுடைய ராஜ் அதிகாரியை பிராப்தமாக பெறக்கூடியவர்கள் தக்குதீர்வான் ஆத்மா பவ, அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆகுக. बहुत काल के राज्य अधिकारी बनने की संस्कार बहुत काल भविष्य राज्य अधिकारी बनाएंगे. நீண்ட காலம் ராஜ்ய அதிகாரி என்ற சம்ஸ்காரம், சுய ராஜ்யத்தை ஆளும் சம்ஸ்காரம் ஏற்படுத்தினால் ஃப்யூச்சரில் நம்ம நீண்ட காலம் ராஜ்ய அதிகாரி, சத்யுத்திரேதாயத்தில் நம்ம ராஜ்ய அதிகாரியா बार बार वशीभूत होते तो अधिकारी बनने की संस्कार नहीं. அடிக்கடி நீங்கள் தேகத்துக்கு வசமானீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் என்ற சம்ஸ்காரம் இல்லை. तो राज्य अधिकारी की राज्य में रहेंगे, राजबा की प्राप्त नहीं होगा. ஆக ராஜ்ய அதிகாரிகளுடைய ராஜ்யத்தில் இருப்பீங்களே தவிர நீங்கள் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியாது. तो नॉलेज के दर्पण में अपने तकदीर की सूरत को देखो. ஞானம் என்ற கண்ணாடியின் மூலமாக தன்னுடைய அதிர்ஷ்டம் என்ற தோற்றத்தை பாருங்கள். बहुत समय के अभ्यास द्वारा अपने विशेष सहयोग कर्मचारी राज्य कारोबार साथियों का अपने अधिकार से चलाओ. நீண்டகால பயிற்சியின் மூலமாக விசேஷமான சகயோகிகள் என்று சொல்லக்கூடிய கர்மாச்சாரிகள், உங்களுடைய கர்மேந்திரியங்கள், மேலும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய சாத்திகள் யார்? மனம், புத்தி, சன்ஸ்காரம். இதெல்லாமே உங்களுடைய அதிகாரத்தில் இயக்கங்கள். அனைத்து கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, சன்ஸ்காரம் எல்லாமே ஆத்மாவுடைய அதிகாரத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கு. ராஜா பனோ தப் கஹெங்கே தக்தீர்வானா, ராஜாவாக மாறுங்கள், அப்போ தான் உங்களை அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸ்லோகன் सकाश देने की सेवा करने के लिए बेहद का वैराग्य वृत्ति को इमर्ज करो. அனைவருக்கும் நாம் சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டுமென்றால் எல்லையற்ற வைராக்கியத்தினுடைய உள் உணர்வுகளை இமர்ஜ் பண்ணுங்க. अव्यक्त इशारा, तन और मन दोनों सदा खुश रहने के लिए सोचो कम. உடல் மற்றும் மனம் இரண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது, நம்முடைய எண்ணங்களை குறைக்கணும். और सोचना ही है ज्ञान रत्नों को सोच. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றாலும் ஞான ரத்தனங்களை சிந்தனை பண்ணும்.
और एक भी सोचते हो मेरा पार्ट ही इतना दिखाई नहीं देता है, यो लगता नहीं, अश्री होता नहीं, एक व्यर्थ संकल्प. ஆனால் ஒரு சிலர் இப்படி பார்க்குறாங்க, என்னென்னு, என்னுடைய பார்ட்டே இப்படி தான் தென்படுது, என்னுடைய பார்ட்டே இவ்வளோதான், எனக்கு ஒன்றும் யோகாவும் வரமாட்டேங்குது, என்னால் அஷரீரி ஆக முடியல, என்னுடைய பார்ட் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறதும் வீணான எண்ணங்கள். உஸ்கி மெயின்ட் மே சமர்த்த சங்கல்ப் கரும். இந்த மாதிரியான எண்ணங்களை செய்வதற்கு பதிலாக சக்திசாலி எண்ணங்கள் பண்ணு. யா தோ மேரா ஸ்வதரம் ஹே, பாபாவை நினைவு செய்வது என்னுடைய சுய தர்மம். மைஹி கல்ப கல்ப சகஜ யோகி, நான் தான் கல்ப கல்பம் சகஜ யோகியா இருக்கேன். இஸ் பிரகார் கே சங்கல்ப் கரோ தோ குஷி மே உடுத்தே ரஹே. இம்மாதிரியான சங்கல்பம் செய்யுங்க, அப்போ நீங்கள் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சிவன்பெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம். கண்மணியாய் கனிந்திடவே மனமுருகி போனேன் நானே. சிவன்பெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம்.
வியாதிக்கு பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது ஒரு சறுக்கு விளையாட்டு தான். Problems are just a skiing game for the one who has born to achieve.